அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். நீங்க இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. நிறைய நல்ல ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ண போறாங்க. நம்ம கூட இன்னைக்கு இந்த மாதத்துல வர இருக்க ஸ்மார்ட் போன்ஸை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோல போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்னன்னா Samsung Galaxy A9 2018 மாடல் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவில் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். Samsung Galaxy A9ல என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா snapdragon 660 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். 6GB RAM 128GB 8GB RAM 128GB. ஸோ இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் வருது இந்த Samsung Galaxy A9. இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. 19:2.59 ரேஷியோவை சாம்சங் இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. என்ன டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்கன்னா superamoled டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 4 ரியர் கேமராவோட வருது. 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. 24 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி 3800 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. குவிக் சார்ஜுக்கு சப்போர்ட் இருக்குது. இதை எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ப்ரைஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில். ஸோ ரெண்டுத்துலேயுமே சேலுக்கு கொண்டு வராங்க. இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 இருந்து 45,000 ரூபாய்க்குள்ளே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னா கூகுள் பிக்சல் 3 லைட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கூகுள் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. வந்த லீக்டு இமேஜஸ் அண்ட் நியூஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். கூகுள் பிக்சல் 3 லைட்டில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஸ்னாப்டிராகன் 670 பயன்படுத்தியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். 4GB RAM அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் வருது கூகுள் பிக்சல் 3 லைட். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 3 அண்ட் 3XL எல்லாம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஆனால் இந்த கூகுள் பிக்சல் 3 லைட்டில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கூகுள் பிக்சல் 3 லைட்டை பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 2915 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. qualcomm குவிக் சார்ஜ் 4க்கு சப்போர்ட் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேமராவை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிராண்டுமே டுயல் ரியர் கேமரா அல்லது ட்ரிபிள் ரியர் கேமரா பயன்படுத்துவாங்க அவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஆனால் கூகுள் மட்டும்தான் சிங்கிள் ரியர் கேமரா பயன்படுத்தி சாதனை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் $400 to $500 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதை நம்ம இந்திய மதிப்புப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 30,000 இருந்து 35,000 கிட்ட வருது. ஸோ 30,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு கூகுள் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். எப்போ இதை லான்ச் பண்ணுவாங்கன்னா 2019 ஸ்டார்டிங்கில் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா 2018 டிசம்பர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கூகுள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்ணிவிடுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னா asus zenfone max pro M2. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் asus zenfone max pro M1க்கு சக்ஸஸராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சேம் qualcomm snapdragon 660 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். இந்த asus zenfone max pro M2 வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB 6GB RAM 64GB. ஸோ இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் வருது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். 19:2.59 ரேஷியோவில் இருக்குது. கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ லீக்டு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சிலதில் ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்து 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பயன்படுத்துகிறாங்களா, டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்துகிறாங்களா, டெப்த் சென்சார் பயன்படுத்துகிறாங்களா இன்னுமே கன்ஃபார்மாக தெரியலை. தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டரி 5000 mAh பேட்டரி பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. எப்போ இதை லான்ச் பண்ணுவாங்கன்னா இந்தோனேஷியாவில் நவம்பர் 22 அன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க இந்த asus zenfone max pro M2வை. அன்றைக்கி ரெட்மி நோட் 6 ப்ரோவை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க MI. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் asus இந்தியா எப்போ இந்த asus zenfone max pro M2வை லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு அப்கிரேடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோவில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தினாங்களோ அதே ப்ராசஸரை தான் ரெட்மி நோட் 6 ப்ரோலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோக்கும் ரெட்மி நோட் 6 ப்ரோக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னா
டுயல் செல்ஃபி கேமரா பயன்படுத்தியிருக்காங்க ரெட்மி நோட் 6 ப்ரோவில். அது மட்டும் இல்லாமல் நாச் டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க ரெட்மி நோட் 6 ப்ரோவில். இது ரெண்டுமே ரெட்மி நோட் 5 ப்ரோவில் கிடையாது. மற்ற எல்லாமே சேர்ந்தான், கேமரா கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே. நார்மலான USB கேபிள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை ரெட்மி நோட் 5 ப்ரோவை 15,000 கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில். இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோவை 15,000 விட கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா 14,000 ரூபாய் இல்லை 13,000 கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். 15,000 17,000 கொண்டு போனாங்கன்னா MI A2 இருக்குது ஸ்னாப்ட்ராகன் 660ஓட, ரியல்மி 2 ப்ரோ இருக்குது ஸ்னாப்ட்ராகன் 660ஓட. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு 15,000 கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் வேறு என்ன சொல்லணும்னா MI இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோவை ரெட்மி நோட் 5 ப்ரோ லைட்டுன்னு விற்றுருந்தா நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. வாங்க இவங்க அப்கிரேடாக நோட் 5 ப்ரோக்கு அப்கிரேடாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே ப்ராசஸரை பயன்படுத்தினது இங்கே பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னா ரியல்மி கிட்ட இருந்து தான் ரியல்மி 3 அல்லது ரியல்மி U சீரிஸில் வர முதல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P70 பயன்படுத்த போகிறோன்னு ரியல்மி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 4GB RAM 64GB 6GB RAM 64GB 6GB RAM 128GB. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்ல வரும்னு எதிர்பார்க்கலாம். டுயல் ரியர் கேமரா பயன்படுத்துவாங்க, டுயல் செல்ஃபி கேமரா பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வரைக்கும் வந்த ரியல்மி மொபைல்ஸில் எந்த ஒரு மொபைலுமே டுயல் செல்ஃபி கேமரா பயன்படுத்தலை. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுயல் செல்ஃபி கேமரா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. டைப் சி கேபிள் கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா சில பிராண்ட்ஸ் 9,000 ரூபாய், லினோவோ K9லாம் 9,000 ரூபாய் தான், அதுக்கே அவங்க டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இவங்க டைப் சி கேபிள் கொடுத்தா நல்லாயிருக்கும். பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி பயன்படுத்துவாங்க. ப்ரைஸ் 18,000 ரூபாக்குள்ளே இந்த 3 வேரியண்ட்டுமே வரா மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. எப்போ இந்த ரியல்மி 3 அல்லது U சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2nd வீக் அல்லது டிசம்பர் 2க்குள்ளே கண்டிப்பாக லான்ச் பண்ணிவிடுவாங்க இந்தியாவில். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருந்துன்னா நோக்கியா கிட்ட இருந்து தான். நோக்கியா 8.1 Plus தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நான் ரொம்ப நாளாக பர்சனலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சைனால இந்த ஸ்மார்ட் ஃபோனை நோக்கியா X7 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். 4GB RAM 64GB 6GB RAM 64GB 6GB RAM 128GB. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது இந்த நோக்கியா 8.1 Plus. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.1 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. 19:0.59 ரேஷியோவில் இருக்குது. IPS LCD டிஸ்பிளே பேனல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக நாச்சோட தான் வரும். கேமரா பார்த்தீங்கன்னா டுயல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 12 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் ப்ளஸ் 13 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 20 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 3500 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. டைப் சி கேபிள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. எப்பயுமே நோக்கியா ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஆண்ட்ராய்டு 1 ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 25,000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது எப்போ இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி துபாயில் ஒரு HMD குளோபல் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க. நவம்பர் 28 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய நியூஸ் பார்த்தேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா கிட்ட இருந்து தான். நோக்கியா 8 சிராக்கோ தொடர்ந்து அவங்க வேறு எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணலை. நோக்கியா 9 நோக்கியாவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். நோக்கியா 9ல என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான qualcomm snapdragon 845 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். என்ன ஜிபியூனா Adreno 630 GPU பயன்படுத்தியிருக்காங்க. 8GB RAM 128GB inbuilt storage வருது இந்த நோக்கியா 9. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.9 inch quad HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ OLED டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. 19:0.59 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டிங் ஃபியூச்சரே கேமராவில் தான் இருக்குது. இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மொத்தம் 6 கேமரா கிட்ட இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 6 கேமரா இருந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் அல்லது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ஃபி கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி 4150 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. டைப் சி கேபிள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 50,000 ரூபாயிலிருந்து 55,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு எப்போ கொண்டு வருவாங்கன்னா நோக்கியா 8.1 Plus எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அது கூடவே லான்ச் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு வாரம் கேப் விட்டு லான்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் எதை வாங்க விரும்புவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.